இவனை அணைக்கிட்டே வர அது மணி என்ன தெரியுமா? இப்போ 3 மணிடா. காலையில 9 மணிக்கு குடிக்கிறதே கஷ்டம்டா. எனக்கு 3 மணிக்கு குடிக்கிற ஸ்டாயி குளிக்குதா பாரு, பண்ணதான் நடக்குதுடாடே. ஆக்சுவலா எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன் மட்டன் எடுத்துட்டு சாப்பிடாம இருந்தோம் ஏன்டான் கேட்டதுக்கு வரலாம் இல்லைங்களா, அது இதுக்கு தான். அதாவது எங்கே போகிறோம் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர். அது யாருன்னா மம்மி திருத்தூர் தான் அது படை விடுங்க. சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு, மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. திருத்தூர் தான் படை வீடு புரியுமா? சமைக்க முடியாதா? இப்போ எங்கே போகிற பார்த்தீங்கன்னா திருத்தூர் தாங்க போகிறோம். டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் மார்னிங் 6:15 ஆயிடுச்சு. ஒரு வழியாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. தலை வந்து கொஞ்சம் கேராக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இதோ நம்ம பஸ் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த பஸ்ஸில் தான் இப்போ போகிறோம் திருச்செந்தூர். ஒரு வழியாக உட்காந்தாச்சு, இடம் கிடச்சாச்சு. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? என்ன ஒரு கடுப்புனா, கிளம்புறது பிரச்சனையே கிடையாது. 3 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து வரதுக்குள்ளே, அங்கேருந்து மதுரைக்கு வரதுக்குள்ளே பெரிய இதாச்சுங்க. எவ்வளோ பேர் வராங்க? 4 மணிக்கே அவ்வளோ பேர், ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல்லு பஸ்ஸு. இன்னும் சைடில் தான் வந்தோம். அப்புறம் அடித்து பிடிச்சி இடத்துல வந்து எப்படியே வந்து உட்காந்துச்சு. திருச்செந்தூர் கிணறு குளிக்க போகிறோம், படம் குளிக்க போகிறோம், நிறையா குளிச்சுட்டு சாமி பார்க்க போகிறோம்ல. குளிச்சு முடிச்சுட்டு சாமியை பார்த்து கும்பிட்டு நல்லா அருள் கொடுக்குறோம் அப்படின்னு வாங்கிட்டு வரோம். கல்யாணம் ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் கிளம்புறோம். ஓகே, சரி போமா. அங்கே போய்கிட்டு ட்ராவல் டைம் ஒன்றும் இல்லையே, கண்டக்டர் வந்தோம்னா கேட்டு சொல்கிறேங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டக்டர் வந்தோடனே திருத்தந்தூர் எப்போ சார் போகும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் 3.5 hours போகணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. டிக்கெட் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 170 rupees ஆச்சுங்க. சரி, அதை எடுத்து முடிச்சுட்டு சேஞ்செல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் திருச்செந்தூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரு அக்கா வந்தாங்க, அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. வர வழியில் ஒரு லாட்ஜ் இருந்துச்சு, அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டோம். திருடன் திருடன் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து திருச்செந்தூர் வந்தாச்சு. வந்து சேர வழியே அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 5 hours 5.5 hours ஆயிடுச்சு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. ஹோட்டலான்னு ஒரு வந்து காலைல சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு மோட்டல்னு சொல்லி பஸ் போயிட்டு இருக்கும்போதே நிப்பாட்ட வாங்கி ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. சரி பசிக்குதுன்னு சாப்பிட போனோம். போய் சாப்பிட்டு நான் வந்து பொங்கல் வாங்கினேன். நீ எல்லாம் வாங்கினேன்? பொங்கல் வாங்கினேன். இட்லி வரலாம் எனக்கே அவங்க சாப்பிட்டே மறந்து வச்சு பாருங்க. அவங்க கூட வாங்கலாம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ரேட் எவ்வளோண்ணே, பில்லு எவ்வளோ சரி தம்பி பொங்கல் 80 ரூபாப்பா அப்படின்ட்டாங்க. இந்தாங்கண்ணே பில்லு. என்னடா நடக்குது இங்க? சாப்பிடும் சரி 30 ரூபா இருக்கும் அப்படி பார்த்தா பில்ல பார்த்தோம்னா நான் ரோட்டுக்கு 5 இட்லி 50 ரூபாய் பில்ல பார்த்தோன்னா அரண்டேன். தம்பி சாப்பிட்ட பில்லு ஏதோ அப்படியே ஓட்டிட்டோம். அப்புறம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்தது வந்து ரீச் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து ரூம் வந்து காட்டுறேன், என்னென்ன இருக்கு பாருங்க. சொன்னோம் என்ன சரி அப்புறம் ஒரு கம்போர்டு, இங்கே ஒரு கம்போர்டு, அப்புறம் இங்கே ஒரு கம்போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது, அப்படியே ஒரு ஃபேனு, அப்புறம் சின்ன ஹாலு, ஒரு ஹாலு. இதான் ஒரு ஓல்டு ஸ்டைலில் இருக்குது வீடு பார்க்குறது. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 400 சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் அப்போ ஈவினிங் வரல போயிடுவோம். ஓகே, ஸோ அப்போ தான் ரெடி பண்ணுவோம். இப்போ எங்கே போகிறோம்னா பீச்சுக்குள்ள குளிக்க போகிறோம். கொஞ்சம் பீச்சு கம்மிடா. பீச் வந்து இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் போனால் குளிக்கிறோம், மாஸ்க் பண்ணுறோம்.
டைவ் அடிக்க வேண்டியதான். பீச்சை கம்மிடா எப்படி ஒன்றும் கேட்காது பேசினாரு இருக்கிற சவுண்டில். ஸோ பீச்சை பார்த்தீங்கன்னா பாருங்க, கடைசியாக பீச்சுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடிக்கலான்னு இருக்கோம். நான் எப்போ வந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே வந்து ஒரு 5வது 6வது இருக்கும். அப்போ வந்தது குடிக்க வந்துட்டு மொட்டையை போட்டோம் எனக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். இங்கே வராதே பார்த்து நான் வந்து குளிக்க போகிறோம். டேய் தம்பி ஜாலிதான் இறங்கி சுறா டைவ் விஜய் மாதிரி டைவ் போட்டுருவா. அடிக்கிற மொட்டை விழுங்க சரியான விழுங்க. எனக்கு வர தண்ணி வேற நல்லா வருங்க. தண்ணி வேற தைக்குது கூட ஒரு வாரம் அந்த இடத்துல உனக்கு நல்லா தண்ணியாடா. அது உப்பு கறிக்கண்டா, உப்பு தண்ணி வச்சு எப்படி குடிப்பாங்க. ஸோ குளிக்கிறான்ற காலெலாம் சுடுக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மண்ணெல்லாம் ஹீட்டாக இருக்கு. ஒரு வேண்டாம் ஒன்றுமே தெரில. சரி போய் அப்படியே குளிச்சுட்டு vlog அதில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். பாருங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏ கிடைக்க ஏதாச்சும் திங்கிறங்க வாங்கலாம் பார்த்தா எதுவுமே கிடைக்காது. சங்கு போ சங்க வச்சு என்ன பண்றது. எங்கடா சுண்டல் கிண்டல் விற்பாங்க மொத்தம். சுண்டல் முக்கால் சாயங்கால டயத்தில் வாங்குறேன். இப்போ வந்து சுண்டல் கேட்டால் எது இப்போ போட்டுக்கு வரணும். மதியம் வந்து அப்படி கிடைக்கும். அதுக்கே அண்ணனுக்கு ஏதாவது வாங்கி விட்றா. ரசிக்குது காசு இல்லையா? இதெல்லாம் காசு இல்லைன்ற வடா போய் குளிப்போம். சரி வா போகலாம். ஸோ காய்ஸ் வரா மாட்டாலாமா வருது 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 இழுக்குது. ஆளை இழுத்துட்டு போயிடும் போலயே. நம்ம வெயிட்லாம் இல்ல குளிக்க வர செய்யணுமா? பெரிய அளவா பெரிய அளவா பெரிய அளவா பெரிய அளவா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கா. சரி இப்போ குளிக்கலாம். எல்லாம் குளிக்க போகிறோம். கடலுக்குள்ள நீச்சல் தெரியாது. இங்கே எடுத்துருவோம். சரி வாங்க அடிக்கும் குளிக்க போகிறோம். ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஐயோ போச்சே. என்ன அப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் சாப்பிட்டு குளிக்க வந்து நாளைக்கு கிணறு அந்த இடத்துல போய் குளிக்க போகிறோம். பீச்சை குடிச்சு முடிச்சாச்சு. கிணறு தண்ணி இருக்கு. அதை போய் குளிப்போம். வாங்க பொங்கல் சார் எவ்வளோ இருக்கு நல்லா இருந்துச்சாக்கா. உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஸோ வாங்க ஐஸ் போகலாம். உட்காந்துருக்கு தினசு வச்சு சொல்லுவேன் ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. எப்போ கலக்க மாட்டா அது கூட தெரியாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். போயிட்டு இருந்தோம். வாயெல்லாம் கூப்பிட்டு உப்பு கறிக்கிறாரு குடிச்சு கடல்ல. குளிக்க போட்டு கொயக்குள்ள கூட்டு போறேன். குளிக்க போட்டு சுரங்க கொயக்குள்ள கூட்டு போறேன். இவ்வளோ நேரம் நல்லா குளிச்சுட்டேன். மட்டும் லூஸாக இருக்குது. கலந்து வருது. என்ன தெரிகிறது? அப்புறம் ஒரு அண்ணன் வந்து ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அதில் வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் மொந்து ஊற்றிட்டு இருந்தார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். முடிஞ்சுட்டா. ஏய் என்ன உடம்புல அரிக்குது. கைப்புல வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். கடவுள் கொஞ்சம் அரிக்குமோ ஒரு மாதிரி. டே மாமா என்னடா இப்படி அரிக்குது. ஸோ ஓகே கைஸ் லெட்ஸ் கொஞ்சம் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு போகலாம். ஓகே. அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு விநாயகர் கோவில் ஃபஸ்ட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தூண்டிகை விநாயகர் கோவில். அப்பா இந்த வீடியோ அப்படியே 1000 லைக் அடிச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். வேண்டி முடிச்சுட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் வந்து வேண்டிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏய் என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிடவே இல்லையா? சரி சாப்பிட்றாடி. எல்லாம் வச்சுருக்காங்கன்னா முட்டை பொரியல் அப்புறம் இது என்ன புடலாம் கூட்டு, இது தக்காளி குச்சி மாதிரி, அப்புறம் சாம்பார், அப்பளம், இது கடைசியாக என்னது பாயாசம். ஓகே. நீங்கள் ஒரு குடியா? ஓகே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து அசந்தட்டு வாங்கிட்டு இப்போ சாமி கும்பிட போகிறோம். ஓகே. நல்லபடியாக படி போகிறது நல்லா வேலை கிடைக்கிறது சாமி கும்பிட போகிறோம். ஓகே நல்லா இருக்கு வேண்டாம் ஐயோ வார்த்தை. ஓகே போய் சாமி கும்பிட வரோம். திருச்செந்தூர் கோயிலை சுற்றி சில மிஸ்மேரிஸான கிளிப்ஸ் கிடச்சிச்சு. அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்.
ஸோ அதை பாருங்க. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்ன மொபைல் மட்டும் நாட்டை ஓடுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே போய் சாமி கும்பிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். யானை பார்த்து யானை வந்துச்சு. இப்போ பாருங்க யானை காமிடா காட்டுவோம். ஸோ போய் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். சபரி சச்சின்.